ஓம் சாந்தி. சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் 21/5/2026. இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள். அசுர வழிப்படின் துக்கத்தை கொடுத்து வந்தீர்கள். இப்பொழுது சுகத்தை கொடுங்கள், சுகத்தை அடையுங்கள். புத்திசாலி குழந்தைகள் எந்த இரகசியத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்கிறார்கள்? இது துக்கம் மற்றும் சுகத்திற்கான, வெற்றி தோல்விற்கான விளையாட்டு என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். இப்பொழுது அரை கல்பம் சுகத்திற்கான விளையாட்டு நடைபெற உள்ளது. அங்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது. இப்பொழுது புதிய ராஜ்யம் வரவிருக்கின்றது. அதற்காக பாபா தன்னுடைய பரந்தாம வீட்டை விட்டு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தர வந்துள்ளார். இப்பொழுது முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைந்தே தீர வேண்டும். இங்கு எந்த சபதமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இங்கு ஆத்மாவிற்குள் ஞானம் இருக்க வேண்டும். ஆத்மா தமப்பிரதானமான காரணத்தினால் முற்றிலும் புத்தியற்றதாக ஆகிவிட்டது. பாபா உங்களுடைய புத்தி என்ற பூட்டை திறந்து விட்டிருக்கின்றார். பாபாவிடமிருந்து சுகம், சாந்தி, செல்வத்திற்கான ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியுக ஆரம்பத்திலிருந்து திரேதாயுக கடைசி வரையில் எந்த விதமான துக்கமும் கிடையாது. இது எல்லையற்ற கல்வி சாலையாகும். எல்லையற்ற தந்தை கற்பிக்கின்றார். அவர்தான் நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவருடைய மகிமை எல்லையற்றது. பாபா நமக்கு 3 உலகத்தின் முழு ஞானத்தையும் அளித்து கொண்டிருக்கின்றார். இது முள் நிறைந்த காடாகும். இப்பொழுது நாம் மனிதரிலிருந்து தேவதை, முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இங்கு சிறியவர் பெரியவர் அனைவரும் துக்கம் தருகிறார்கள். கர்ப்பத்தில் குழந்தை தன்னுடைய தாய்க்கு துக்கத்தை தருகின்றது. விநாசம் எதிரிலேயே உள்ளது. சீதைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய வள்ளல் ஒரு ராமர்தான். சீதைகள் அனைவரும் துர்கதியில் உள்ளார்கள். பாரதவாசிகள்தான் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். வைரத்தைப் போல இருந்தார்கள். இப்பொழுது சோழிக்கு சமமாக ஆகிவிட்டார்கள். உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. ஆத்மாவிற்கு இந்த சரீரம் பழையதாகிவிட்டது. இப்பொழுது பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதியதை எடுக்க வேண்டும். ஆத்மாவின் சாட்சாத்காரம் கிடைத்தாலும் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. நாம் சிவபாபாவினுடைய குழந்தை. அனைத்து பிரம்மா குமாரிகளும் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நமது நோக்கம். அனைத்தையும் விட உயர்ந்த சிம்மாசனம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரியாக ஆவதாகும். இந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு முதலில் உங்களுக்கு அசைவற்ற சீரான மனோநிலை, ஏக்ரஸ் நிலை என்ற சிம்மாசனம் தேவை. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் 63 பிறவிகளுக்கான பாவகர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.